திருப்பூர் மண்டல விசிக துணை செயலாளராக பதவி வகித்து வரும் தமிழ்வேந்தன் என்பவர் மீது 3 வெவ்வேறு நபர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுக்களை அளித்துள்ளனர். சொத்து மோசடி, திருமணமான பெண்ணை அழைத்து செல்லல், பண மோசடி போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை குனியமுத்தூரை சேர்ந்தவர் அகிலாண்டேஸ்வரி. இவரது கணவர் மறைந்த நிலையில் அவருக்கு சொந்தமாக திருப்பூரில் உள்ள 70 சென்ட் நிலம் மற்றும் அதில் கட்டப்பட்டுள்ள 3 வீடுகளையும் போலியான நபரை பயன்படுத்தி தமிழ்வேந்தன் கிரயம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக திருப்பூர் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நீதிமன்றம் தமிழ்வேந்தனை சொத்திலிருந்து வெளியேற்ற இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை மீறி தமிழ்வேந்தன் தொடர்ந்து சொத்தை ஆக்கிரமித்து வருவதாகவும் இது தொடர்பாக தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் அகிலாண்டேஸ்வரி தனது புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தனது சொத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இரண்டாவது புகாரை பூமலூரை சேர்ந்த ரெங்கசாமி என்பவர் அளித்துள்ளார். திருமணமாக 24 ஆண்டுகள் ஆகும் இவருக்கு 23 மற்றும் 21 வயதுடைய 2 மகன்கள் உள்ளனர். தனது அடமான இடத்தை மீட்பது தொடர்பாக உதவி செய்வதாக கூறி வந்த தமிழ்வேந்தன் ரெங்கசாமியின் மனைவியிடம் பேசி அவரை அழைத்து சென்று விட்டதாக குற்றம் சாட்டினார். தனது மனைவியை தன்னுடன் வாழ விடாமல் தடுப்பதாகவும் மனைவியை தேடி சென்றால் தன்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும் ரெங்கசாமி தெரிவித்துள்ளார். தனது மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். மூன்றாவது புகாரை திருப்பூர் சுகுமார் நகர் பகுதியைச் சேர்ந்த ஐயம்மாள் என்பவர் அளித்துள்ளார். நிலம் வாங்கி தருவதாக கூறி பல தவணைகளாக 3 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்ட தமிழ்வேந்தன் நிலத்தை கிரயம் செய்து தராமலும் பணத்தை திருப்பி தராமலும் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். தனது பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் மண்டல விசிக துணை செயலாளர் தமிழ்வேந்தன் மீது ஒரே நேரத்தில் 3 பேர் புகார் மனு அளித்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்வேந்தனிடம் கேட்டபோது நிலம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் ரெங்கசாமியின் மனைவி அலமேலுவை தான் திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். என் பேர் ரங்கசாமி, பூமலூர் கிராமம், மேட்டுப்பாளையம். ஒரு லேண்ட் விஷயமே வந்தவன் என் மனைவி ஆவேசங்களை படம் காட்டி கூட்டி போயிட்டு இந்த இடம் போனால் போயிட்டு போகுது, 10 சென்ட் போனால் போயிட்டு போகுது, 20 சென்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டி வந்துட்டானுங்க. 3 வருஷம் வச்சு பிரிஞ்சு இவன் கூட்டு வந்து இப்போ திருப்பூரில் வச்சிருக்கிற லேண்டு பிரச்சனைக்கு வந்தவன் பணத்தை 30,000 வாங்கிட்டு வந்துட்டேன். கொண்டாட்டி மனைவி நகையும் பணத்தை 7 லட்சம் 1.5 லட்சம் நகை 8 பவுன் நகையை தூக்கிட்டு வந்துட்டான். இவன் பேச்சை கேட்டு இவன் மட்டும் கையில் கிடச்சான்னு வச்சு டொப்பாய்க்கிறது நானே சுட்டு கொசிக்கிடுவேன், சரண் ஆயிடுவேன். நானே அத்தனை கிருமினல் 3 வருஷம் ஆச்சுங்க போய் கூப்பிட்ட வழின்ட்டா. ஆனால் இவன் போயிட்டு ஊட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா, காரில் வீட்டுக்கு போகிறது வர்றது ஊட்டிக்கு. இப்போ திருப்பூருக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துருக்குற நோட்டீஸ் எனக்கு படிக்க தெரியல. படிப்பறிவு இல்லாதனால இது எல்லா வேலையும் பண்ணிட்டான். எனக்கு படிக்க தெரியல. வீட்டில் இங்கே அலமேலு அது தமிழ்வேந்தன் எப்படி விடுதலை சிறுத்தையில் பொறுப்பாளர் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மனைவி கூப்பிட வந்தா, உனக்கு நம்ம அடிக்காலாச்சி வச்சு உனக்கு கொண்டு ஓடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டின கட்டி நான் கூப்பிட்டுட்டேன். சரி இவ்வளோ வெள்ள தனி இருந்து கட்டி இருந்துட்டு போறான்னு சொன்ன ஊட்டியில இருந்தா இப்போ கூட்டு வந்து 7 மாசம் திருப்பூர்ல இருக்கிறானுங்க. என் பேர் அகிலாண்ட தேவிங்க. என் இடம் வந்து இங்க இருக்கு. தமிழ்வேந்தன் வந்து ஆர்குமெண்ட் பண்ணி இருக்கிற. அப்படி என் ஃபோன் பண்ணி எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் இப்போ தர முடியாதுன்னு சொன்னதுக்கு, எப்படி நீங்க தர முடியாதுன்னு சொல்ல, நாங்க வித்து தரோம்னு சொல்றோம் இல்ல, எப்படி நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினாரு. அப்ப பையனும் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. அப்படி ஃபோன் எடுக்கல. ஃபோன் நான் தான் அட்டன் பண்ணேன். எக்ஸாம் டைம்ல அவன் ஃபோன் கொண்டு போகக்கூடாதுன்னு நான் தான் அட்டன் பண்ணேன். அப்ப அவங்க இருந்துட்டு விடோவா இருக்கீங்க, உங்களுக்கு யாரோட சப்போர்ட்டிவ் இருக்காது, அது நாங்க தான் வந்து எல்லாம் பண்ணி கொடுப்போன்னு. அதே மாதிரி வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி இப்ப அவர் குடியிருக்கிறாரு. என்னை உள்ளேயும் விட மாட்டேங்கிறாரு. அரெஸ்ட் பண்ணி இதெல்லாம் முன்னாடியே இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. இந்த இடம் நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தங்காட்டி அது மீறி அவர் வெளியே வந்துட்டு இப்ப மறுபடியும் அராஜகம் பண்ணிட்டு எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாரு. போன தகாத வார்த்தைகள் பேசுற. அப்படி எனக்கு இது நியாயம் வேணும். இது அதுல இருக்கிறாரு. அவரு கட்சி வச்சும் எங்களை இதை வந்து நான் வந்து மேலிடத்துல சொல்லி நான் பாத்துக்குவேன், உங்களால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கூட சொன்னாரு. சரிங்க, எனக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு நான் எல்லா பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். 3 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இன்னும் வந்து எனக்கு அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு உண்டான இது இல்லை. என் குழந்தைங்க படிப்பு இருக்கு, அங்க செலவுக்காது எனக்கு பணம் வேணும். அந்த இடத்த வச்சுதான் இது பண்ண முடியும். நான் வாடகைக்கு தான் குடியிருந்துட்டு இருக்கிறேங்க. என் பேர்ல தான் இருக்குதுங்க. அதனால எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் பேர்ல இருந்து என்னோட
இல்ல இல்லைங்க, வித்து தரேன்னு வாங்கல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னங்காட்டி இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சப்போர்ட்டிவா யாரோ ஒருத்தர் வந்தா. இல்லைங்க, வாடகைக்கெல்லாம் இல்ல, அவங்களாக போய்தான் உள்ள போய்தான் வந்து நாங்க இல்லாத டைம்ல. ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேங்க, நானு கோயம்புத்தூர்ல இருக்க, அங்கிருந்து இங்க வர்றதுக்குள்ள இதாயிடுச்சு. அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு இல்லைங்களா, அதனால இங்க வந்து பாக்க அவர் இருக்கிற வரையில் வந்து பாத்துட்டு இருந்தாரு. அப்ப வரையில இந்த பிரச்சனை இல்லை. இப்ப அவர் இறந்துங்காட்டி இப்ப யார் வந்து உனக்கு சப்போர்ட்டிவா வரான்னு, யாராச்சும் சப்போர்ட்டிவா எனக்கு தான் வந்தாக்க, அங்க லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்க கைய பிடிச்சு இழுத்தாங்க, அது இதுன்னு குற்றம் சாட்டுறாங்க, இது பண்றாங்க. நீதிமன்ற வழக்கு இருக்குதுங்க. ஆமாங்க. இன்னொன்னு என்னன்னா, யாருமே போடாத கையெழுத்துல போட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டே இருக்குதுங்க, உள்ள வரக்கூடாதுன்னு இது இருக்குதுங்க. ஆனா அவர் மட்டும் எப்படி உள்ள போய் இருக்கலாம்? எனக்கு அதுதான் இது. போட்டா எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ஒரே மாதிரி போடணும். எங்க பேர் எங்க பேப்பர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. இருந்தா அவரை மட்டும் உள்ள தங்க வச்சு சொல்றாங்க. அது எதுக்கான்னு எனக்கு தெரியலைங்க எனக்கு. அதனால எனக்கு நியாயம் வேணும்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என் பேர் வந்து ஐயம்மாளுங்க. நாங்கள் சுகமா நகரத்தில் இருக்கிறோம். நானும் எங்கள் வீட்டுக்காரங்க இடம் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோங்க, இடத்த காமிச்சாங்க. நாங்கள் சரி வாங்கிக்கிறோன்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் இவர்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கினாரு. நாங்கள் ஒரு சாலை போட்டு 1 வருஷம் இருந்தோங்க. கரண்டும் இல்லை, தண்ணி எல்லாம் இருக்க முடியாது. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு 10 வருஷம் ஆகுங்க அந்த இடத்துக்கு போயிங்க. இப்போ பணம் கேட்டால் பணம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் அந்த 50 ரூபா கொடுத்து எழுதி டாக்குமெண்ட்டை வச்சு இவங்க மேலே அவனே கையெழுத்து போட்டு கேஸ் கொடுத்துட்டான். போலீஸ் எங்களுக்கு தெரிஞ்சு